இனிய காலை வணக்கம். 47வது நாள் 47வது தகவல். சொத்தின் மீதான கடன் வகைகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது விரிவாக்க கடன் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிவாக்க கடன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கும், மேலே ஒரு வீடு கட்டுறோம், அடிஷ்னலாக ஒரு வீடு கட்டி வாடகை கூடலான்னு நினைக்கிறோம். அதுக்காகவும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 BHKக்கு மட்டும்தான் நம்மளோட பணம் இருந்திருக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம வீடு கட்டிட்டோம். இப்போ குடும்பங்கள் பெருசாகுது, குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க, தனியாக ஒரு ரூம் ஒன்று வேணும், ஒரு பெட்ரூம் ஒன்று அவசியம். அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 2வது பெட்ரூம் ஒன்று கட்டுறதுக்காகவும் தேவைப்படும். அடுத்தது ஒரு போர்ட்டிகோ கட்டிக்கலாம். காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இரும்பு படிக்கட்டு போட்டிருப்போம், அது நாளடைவில் இத்து போயிருக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக படிக்கட்டுகள் நம்ம கட்டுறதுக்கு இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான விரிவாக்கத்திற்கு தேவையான தொகையை வாங்கிக்கிறது தான் இந்த விரிவாக்க லோன் அப்படின்னு சொல்கிறதுங்க எக்ஸ்டென்ஷன் லோன் சொல்லுவோம். இதோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு 21 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கணும். இதோட கால அளவுகள் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் வரைக்கும் கால அளவு கொடுக்குறாங்க. வட்டி வீதங்கள் 8.5% 14% வரைக்கும் வட்டி வீதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட சிபில் ஸ்கோர் 650 இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வங்கியில் சம்பளம் வாங்குறவங்க, கையில் சம்பளம் வாங்குறவங்க, அதுக்கப்புறம் தொழில் ப்ரூஃப் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழில் ப்ரூஃப் இல்லாமல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இந்த லோன் கிடைக்குங்க. என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, தனிநபர் சான்று, வருமான சான்று, தொழில் சான்று மற்றும் சொத்து சம்பந்தமான ஆவணங்கள், மற்றும் நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக இந்த லோன் அப்ளை பண்ணுறோம், அப்போ அதுக்குண்டான ஒரு செயல் திட்ட அறிக்கை, ஸோ எஸ்டிமேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணுங்க. நம்ம செயல் திட்டம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதில் 10 லட்ச ரூபா நம்ம ஒரு செயல் திட்டம் கொடுக்குறோம்னா அதிலிருந்து ஒரு 60%லேருந்து 70% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், நம்ம அதில் குடியிருப்போம், மேலே ஒரு வீடு கட்டி வாடகை விடுறது மூலிமா நம்ம வருவாய் ஈட்ட முடியுங்க. அடுத்தது நம்ம ஒரு கார் வாங்கியிருப்போம், அது வெளியே மழைக்கும் வெயில்லையும் இருக்கும், டிராஃபிக் ஆகும், இடைஞ்சல் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கார் நிறுத்திக்கிறது போர்ட்டிக்கோ தேவை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான தேவைக்கும் நம்ம இந்த லோனை பயன்படுத்திக்கலாம். நம்ம பர்சனல் லோனை காட்டிலும் இதில் லோன் தொகை கூட கிடைக்கும். அதே சமயத்தில் இயர் அதிகமாக கிடைக்கும், 20 ஆண்டுகள் வரைக்கும் கிடைக்கும். பர்சனல் லோனில் 7 ஆண்டுகள் வரைக்கும் தான் பர்சனல் லோன் கொடுப்பாங்க. இதோடைய தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ஏற்கனவே கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்க இதை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்க. மிகவும் பழமையான வீடுகள், 40 வருஷம் 50 வருஷம் ஆன வீடுகளை நான் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்காக செலவு பண்ணுறது அனாவசியமான ஒன்று. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், நம்ம இந்த லோனை சரியாக கட்டலை அப்படிங்கிறப்போ இந்த வீடு ஜப்தி நடவடிக்கைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய சிபில் பாதிப்படையும். நம்ம இன்றைய விரிவாக்க லோன் பற்றிய தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.